Students, today we can go to see list. Introduction to list. Python programming language has a 4 collection data types such as a list, tuples, set and dictionary. Pythonல நம்ம வந்து 4 data type வந்து நம்ம பார்க்க போறோம். List, tuple and set in the dictionary பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி 11th வந்து arrays வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் பைத்தான்லேயும் பார்த்தீங்கன்னா அரேஸ் மாதிரி நமக்கு 4 டேட்டா டைப் இருக்கு. லிஸ்ட், டப்பிள் அண்ட் செட் அண்ட் டிக்ஷனரி. How to create this அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். A list in Python is known as a sequence data type. Okay, like strings. It is an ordered collection of values enclosed within the square brackets. ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும் லிஸ்ட்ல. இதை வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம். ஈச் வேல்யூ ஆஃப் எ லிஸ்ட் இஸ் கால்ட் ஆஸ் அன் எலமெண்ட். லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம எலமெண்ட்னு சொல்றோம். இட் கேன் பி ஆஃப் எனி டைப் சச் ஆஸ் த நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஈவன் எ லிஸ்ட் ஆஸ் வெல். ஒரு லிஸ்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா டைப் வேணாலும் கொடுக்கலாம். கலெக்ஷன்ல டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம வந்து லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். The elements can be modified or mutable. இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்லணும்னா மியூட்டபிள் அப்படின்னு சொல்றோம். which means the elements can be replaced, added or removed. ஈஸியாக நம்ம ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், இல்லைன்னா சேஞ்ச் பண்ண முடியும். அதனால தான் இதை வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்றோம். The position of an element is indexed with the numbers beginning with 0, which is used to locate and access a particular element. நமக்கு அரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட் எலிமெண்ட் n-1. சேம் லைக் தட் லிஸ்ட்லேயும் நமக்கு இண்டெக்ஸ் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும், தென் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து n-1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் நமக்கு இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் எதுக்காக நமக்கு அலோகேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எலமெண்ட்டையோ இல்லை குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸையோ நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இண்டெக்ஸ் வந்து நீடட். How to create a list in Python? A list is simply created by using the square bracket. The elements of a list should be specified within the square brackets. நமக்கு லிஸ்ட் எப்பயுமே ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிராக்கெட் பேர் ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ வேரியபிள் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்ல எலிமெண்ட் 1 to எலிமெண்ட் n வரைக்கும் நம்ம எவ்வளோ எலிமெண்ட் வேணாலும் நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதில் எந்த டேட்டா டைப் வேணாலும் நம்ம கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா 10, 23, 41, 75 4 இன்டீஜர் டைப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் ஃப்ரூட்ஸ் பாருங்க, ஃப்ரூட்ஸுங்கிற வேரியபிள்ல நான் ஆப்பிள், ஆரஞ்ச், மேங்கோ அண்ட் பனானா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க. தென் எம்டி லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்படியெல்லாம் நம்ம பைத்தான்ல லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். In the previous example, the list marks has the 4 integer elements. Second list fruits has the 4 string elements. Third is an empty list. Okay. அதே மாதிரி லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் சேம் டேட்டா டைப்பா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீட் நாட் டு பி ஹோமோஜீனியஸ் டைப். இது வந்து ஹெட்ரோஜீனியஸ் டைப்பாகவும் நம்மளுக்கு இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். மை லிஸ்ட் ஈக்குவல் டு வெல்கம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், 3.14 அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட், 10ங்கிறது இன்டீஜர் டைப். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் நெஸ்டட் லிஸ்ட். இப்போ மை லிஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2, 4, 6ன்னு ஒரு இன்டீஜர் டைப் அனதர் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் a nested list. My list contains another list as an element. Another list ஒரு எலமெண்டா இருக்கு. This type of list is known as nested list. Okay, ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்குது. A list contains another list is known as என்னது nested list. So accessing list element. எப்படி access பண்றது லிஸ்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்? நமக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் தேவை, இல்லைன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் தேவை. பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பயுமே 0ல ஸ்டார்ட் ஆகும். தென் செகண்ட் எலிமெண்ட் 1, 2, என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 375ங்கிறது தேர்ட் பிளேசஸ்ல இருக்கு. இதுவே நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னம்னா ரிவர்ஸா நமக்கு வந்து அசைன் ஆகும். நம்பர்ஸ் -1ங்கிறது லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நமக்கு அசைன் ஆகும். 75 வந்து -1 and 41 வந்து -2 and 23 -3, 10 is -4. So this is negative index. So இந்த இண்டெக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா to access the element in list. ஒரு லிஸ்ட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும்னா நமக்கு இண்டெக்ஸ் வந்து needed.
Okay, so positive value of index counts from the beginning of the list. Negative value means counting backward from end of the list. Okay, reverse order la நம்ம பார்க்கணும் அப்படினா நமக்கு negative index தேவை. Positive indexனா நமக்கு 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். To access an element from a list, write the name of the list and following by the index of the element enclosed within the square bracket. Okay, ஒரு element நம்ம access பண்ணணும், listல இருக்க ஒரு element access பண்ணணும்னா கண்டிப்பா square bracketல அதோட index நம்ம சொல்றப்போ அந்த particular indexல இருக்கக்கூடிய element நமக்கு என்ன ஆகும், access ஆகும். syntax பாருங்க, list variable equal to square bracketல elements வந்து கொடுத்திருக்காங்க, create பண்ணிருக்காங்க. print of list variable ஓட நேம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்ல இண்டெக்ஸ் வந்து கொடுப்பீங்க. அந்த எலிமெண்டோட இண்டெக்ஸ் கொடுக்கறப்போ என்ன நமக்கு ரிட்டர்ன் பண்ணும், அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், 4 நம்பர்ஸ் இருக்கு, 10, 23, 41, 75ன்னு 4 நம்பர்ஸ் வந்து இன்டிஜர் நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. இப்ப 10ங்கிறது மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி கொடுப்போம், வாட் இஸ் த வேரியபிள், லிஸ்ட் வேரியபிள் நேம் என்னது, மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் ஆஃப் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல 0th இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 0th பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கும், 10ங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இப்படிதான் ஒரு எலிமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும், இண்டெக்ஸை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இதுல வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னா, இப்போ மார்க்ஸ் ஈக்குவல் டு 10, 23, 41, 75. இப்போ 75 நான் ஆக்சஸ் பண்ணணும் யூசிங் நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா பிரிண்ட் மார்க்ஸ் -1ன்னு கொடுத்தோம்னா நமக்கு 75ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ ரிவர்ஸ் ஆர்டர்ல ஆக்சஸ் பண்ணணும்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ், தென் இது வந்து நார்மல் லிஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டுமே எனக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னம்னா எனக்கு என்ன தேவை, லூப்பிங் வந்து தேவை. ஸோ லூப்புக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நம்பர்ஸை இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்தோம்னா அதுல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ மார்க்ஸ் ஈக்குவல் டு 10, 23, 41, 75. ஓகே, இப்போ 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 4 எலிமெண்ட்ஸ் என்ன பண்றேன், ஜஸ்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஒரு லூப் வந்து நமக்கு தேவை, while loop வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் உண்டு, இனிஷியலைசேஷன், டெஸ்ட் கண்டிஷன், then body of the part and updations நமக்கு உண்டு. இனிஷியலைசேஷன்ல i equal to 0. ஓகே, கண்ட்ரோல் வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது எனக்கு 0th பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 0ங்கிறது கொடுக்குறேன். while கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ 0 to 0, அதாவது i less than 4 வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னு கண்டிஷன் கொடுக்குறோம். அதுக்குள்ள பிரிண்ட் பண்றேன், பிரிண்ட் மார்க் ஆஃப் i, ஒவ்வொரு இண்டெக்ஸ் பொசிஷனை நம்ம கால் பண்றேன். அதுக்கப்புறம் அப்டேஷன்ஸ்க்கு i equal to i plus 1. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 0 இருக்கு, 0 less than 4 கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறப்ப மார்க் ஆஃப் i என்ன இருக்கும், மார்க் ஆஃப் 0 இருக்கும். மார்க் ஆஃப் 0ல நமக்கு என்ன இருக்கும், 10ங்கிறது இருக்கும். ஸோ 10ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். i plus plus, அப்போ i plus plusனா 0 plus 1 equal to 1. So now i value is 1. 1 less than 4 condition true. Again print the mark of 1. Mark of 1ல நமக்கு என்ன இருக்கு, 23. Again i plus 1. அப்போ 1 plus 1 equal to 2. 2 less than 4. So 2 less than 4 நமக்கு என்ன வரும், mark of 2. Mark of 2ல நமக்கு வந்து 41. Again i plus plus 3 வந்துருது நமக்கு, 3 less than 4 வர்றப்போ mark of 3 வரும். So mark of 3ல நமக்கு என்ன இருக்கு, 75 ஆயிடும். Then i plus plus 3 plus 1 equal to 4. So 4 less than 4 condition false. அப்புறம் லூப்பை விட்டு நமக்கு terminate ஆயிடும். ஓகே, ஸோ இப்படிதான் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், லூப் வச்சுதான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்குண்டான இதுதான் கொடுத்துருக்காங்க, இப்போ பார்த்தது நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டர், அதாவது நெகட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்றது எல்லா எலிமெண்ட்ஸையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே சேம் லைக் தட் while loop யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. மார்க்ஸ் ஈக்குவல் டு 10, 23, 41, 75 கொடுத்துருக்கோம். i equal to -1 கொடுத்துக்கிறோம். ஸோ அப்போ -1 அப்படிங்கிற பொசிஷன்ல என்ன இருக்கும்னா 75 இருக்கும். ஓகே, எப்பயுமே நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு என்ன இருக்கும், ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். இப்போ -1 அசைன் பண்ணிக்கிறேன். எது வரைக்கும் நமக்கு கண்டிஷன் பாத்தீங்கன்னா i greater than or equal to -4 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா i plus -1 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு என்ன இருக்கும், -1 less greater than or equal to -4 கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா மார்க்ஸ் ஆஃப் -1 வரும். -1ல எனக்கு என்ன இருக்கும், 75.
ஸோ 75ங்கிறது வந்துருச்சு. இப்போ I equal to I plus 1 இல்லையா, I plus minus 1 வருது. அப்போ -1 plus -1 நமக்கு என்ன ஆயிடுது, -2 ஆயிடுது. -2 greater than or equal to -4 condition true. Again marks -2. -2ல நமக்கு என்ன இருக்கு, 41. up to எது வரைக்கும் நமக்கு இதாகும், 10 வரைக்கும் நமக்கு print ஆகும். ஸோ எப்போ வந்து நமக்கு 0ன்னு வருதோ அப்போ நமக்கு என்ன ஆகிடும், ஐயோட பொசிஷன் 0ன்னு வர்றப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு வைல் லூப்பை விட்டு நமக்கு டெர்மினேட் ஆகிடும். இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். என்ன இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ, நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ. ஸோ அதோட டேபிள் கொடுத்துருக்காங்க. தென் லிஸ்ட் லென்த், லிஸ்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு லென் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். லென் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் பைத்தான் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் எ லிஸ்ட். Okay, usually the len function is used to set the upper limit in a loop to read all the elements of a list. Listல நமக்கு எத்தனை element இருக்குன்னே தெரியாது, பட் நம்ம வந்து for loop யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த len of குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா லிஸ்டோட வேரியபிள்ஸ் கொடுக்கறப்போ அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு for loop அத்தனை டைம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும், மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ my subject equal to தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் நமக்கு வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்கான்னு நமக்கு தெரியல அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா லென் ஆஃப்ல மை சப்ஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் 4. ஓகே, அப்ப லென் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம், லிஸ்ட்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லென் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஃபார் லூப்லயும் யூஸ் பண்ணுவோம். இதுல பாருங்க வைல் லூப்ல லென் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. I equal to 0, அதாவது மை சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் கொடுத்திருக்கோம். I equal to 0 கொடுத்திருக்கோம். then while I less than len of my subject அப்படின்னு கொடுக்கிறோம். my subject னு கொடுக்கிறப்போ len of my subjectல நமக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், 4ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அப்ப இந்த லூப் நமக்கு 0ல இருந்து 3 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 4ன்னு வர்றப்போ நமக்கு while கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ ஒரு லூப் வந்து லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த லென் ஆஃப் ஃபங்க்ஷன் லூப்குள்ள யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆக்சஸிங் எலமெண்ட் யூசிங் ஃபார் லூப். ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆக்சஸ் பண்றது லிஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ இன் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். பிரிண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறப்போ லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் நமக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் 23, 45, 67, 78, 98. ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஃபார் லூப்க்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் தேவை, எக்ஸுங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம எதுல இருக்கிறது பிரிண்ட் பண்ண போறோம், லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட். ஸோ லிஸ்டோட வேரியபிள் நேம் என்னது, மார்க்ஸ். ஸோ எக்ஸ் இன் மார்க்ஸ்ன்னு கொடுக்குறப்போ பிரிண்ட் அந்த மார்க்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ 98 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே வந்து சேஞ்சிங் லிஸ்ட் இன் எலமெண்ட்ஸ். ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லிஸ்ட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டை ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி சேஞ்ச் பண்றது, அதுக்கு உண்டான சின்டாக்ஸ் பாருங்க. லிஸ்ட் வேரியபிள் இண்டெக்ஸ் ஆஃப் எலமெண்ட் ஈக்குவல் டு வேல்யூ டு பி சேஞ்ச்டு. ஓகே, ஸோ எந்த லிஸ்டோட வேரியபிள் லிஸ்ட் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அதுல எந்த நம்பரை மாத்தணும்னு நினைக்கிறோமோ சேஞ்ச் பண்ற நம்பரை அசைன் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் சிம்பிள் வச்சு நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிடும், மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் ஈக்குவல் டு 2, 4, 5, 8, 10 இருக்கு. இதுல நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிறது லிஸ்ட்ல இருக்கிறத ஜஸ்ட் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றீங்க. ஃபார் லூப் எக்ஸ் இன் மை லிஸ்ட் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறப்ப 2, 4, 5, 8, 10ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, மை லிஸ்ட் எலமெண்ட் பிஃபோர் அப்டேட்ல நமக்கு இது பிரிண்ட் ஆகும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா மை லிஸ்ட் ஆஃப் 2 ஈக்குவல் டு 6, செகண்ட் பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கு, 5 இருக்கு. ஸோ 5ங்கிறத நான் என்னவா இங்க சேஞ்ச் பண்ணிருக்கேன், 6ன்னு வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நீங்க திரும்பியும் அந்த லிஸ்ட்ல இருக்க எலமெண்ட்டை பிரிண்ட் பண்றப்போ நமக்கு சேஞ்ச் பண்ண எலமெண்ட் டிஸ்பிளே ஆகும். மை லிஸ்ட் எலமெண்ட் ஆஃப்டர் அப்டேஷன் அப்படிங்கறத கொடுத்துட்டு அது என்ன ஆகும், ஃபார் லூப்ல y இன் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்போ 2, 4, 5 பதிலாக 6ங்கிறது நமக்கு என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. இப்படிதான் அதோட இண்டெக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்மளால மாடிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுவே நமக்கு ஆட் நம்பர்ஸ் வேணாலும் நம்ம மாத்திக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, மை லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா அதை இப்ப பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 1, 3, 5, 7, 9 பிரிண்ட் ஆயிருச்சு. இதுல மை லிஸ்ட்ல பாருங்க நமக்கு இண்டெக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. 0ல ஸ்டார்ட் ஆகி
லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 5 5னா 5 minus 1 4 4 அப்படிங்கிறது எடுத்துக்கும் ஓகேவா ஸோ இப்போ 0 to 5 எண்டு எலிமெண்ட் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க 2 4 6 8 10 அப்படின்னு கொடுத்துட்டு ஈவன் நம்பர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்றப்போ ஆடுக்கு பதிலாக நமக்கு எல்லா நம்பர்ஸுமே நமக்கு என்னன்னு மாறிடுச்சு 5 எலிமெண்ட்ஸ்மே அட் அ டைம்ல நமக்கு மாறிடுச்சு ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறது ப்ரீவியஸா பாத்தீங்க இப்போ ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படி வந்து சேஞ்ச் பண்றது லிஸ்ட்டுக்குள்ள அப்படிங்கிறது செகண்ட் எக்ஸாம்பிள் then adding more element in a list ஒரு லிஸ்ட்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்கன்னா அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன் இஸ் append another one is extend append function பாத்தீங்கன்னா it is used to add a single element and extend function is used to add more than one element to a existing list listல ஒரே ஒரு element add பண்ணனும்னா append யூஸ் பண்ணி add பண்ணிக்கலாம் இதுவே வந்து more than one element நம்ம add பண்ணனும் அப்படினா extend யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் multiple elements வந்து நம்மளால add பண்ணிக்க முடியும் இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க my list equal to 34 45 48 ன்னு கொடுத்திருக்காங்க appendல 90ங்கற ஒரு வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க திரும்பியும் print பண்றோம் லிஸ்ட் print பண்றப்ப பாத்தீங்கன்னா 48 க்கு அப்புறம் நமக்கு என்னன்னு கொடுத்திருக்கு 90ங்கறது நமக்கு கொடுத்திருக்கு ஓகே அது வந்து இன்சர்ட் பண்ணிருக்கு இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் ஆட் பண்றதுக்கு append ஃபங்க்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது இதுவே extend ஃபங்க்ஷன் பாருங்க 71 32 29 3 எலிமெண்ட்ஸ் வந்து extend ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்திருக்கீங்க இப்போ my list ன்னு கொடுக்கறப்ப ஃபர்ஸ்ட் இருக்குறது நமக்கு 90 வரைக்கும் இருக்கும் அதுக்கு அப்புறம் இந்த மூணு எலிமெண்ட்டும் ஆட் ஆயிருக்கும் ஓகே 71 32 90 29 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு அப்போ more than one elements வந்து ஆட் பண்றதுக்கு extend ஃபங்க்ஷன் நமக்கு யூஸ் ஆகுது inserting element in a list insert function என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு பொசிஷன் லிஸ்ட்ல எந்த பொசிஷன்ல வேணாலும் நமக்கு இடையில இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்றதுக்கு நமக்கு இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும் இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா list dot insert position of index அப்புறம் அதோட எலிமெண்ட் வந்து நம்ம கொடுப்போம் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுவீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 34 98 47 கண்ணன் கௌரி சங்கர் லெனின் அண்ட் ஸ்ரீனிவாசன் கொடுத்திருக்காங்க இப்போ மை லிஸ்ட் வந்து பிரிண்ட் பண்றப்போ நமக்கு ஜஸ்ட் அதுல இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிடும் ஓகே கண்ணன் கௌரி சங்கர் லெனின் ஸ்ரீனிவாசன் 34 98 47 இதெல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு மை லிஸ்ட் டாட் இன்செர்ட் 3 ராமகிருஷ்ணன் கொடுத்திருக்காங்க தேர்ட் பிளேஸ்ல ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு 0th பிளேஸ்ல வந்து 34 இருக்கு ஒன்னாவது பிளேஸ்ல 98 ரெண்டாவது பிளேஸ்ல நமக்கு 47 ஓகே மூணாவது பிளேஸ்ல கண்ணன் இருக்கு சோ கண்ணனுக்கு முன்னாடி நம்ம என்ன இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் வந்திருக்கும் சோ திரும்பி நம்ம மை லிஸ்ட்ல பிரிண்ட் பண்றப்ப பாருங்க 47க்கு அடுத்து ராமகிருஷ்ணன் வந்திருக்கும் அதுக்கப்புறம் கண்ணன் நெக்ஸ்ட் கௌரி சங்கர் லெனின் அண்ட் ஸ்ரீனிவாசன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும் ஓகே சோ அப்ப இடையில அதாவது லிஸ்ட்ல எந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கு இடையில வேணாலும் நம்ம ஒரு எலிமெண்ட்டை புது எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்றதுக்கு இன்சர்ட்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம் deleting element from a list எப்படி வந்து ஒரு லிஸ்ட்ல இருந்து delete பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் remove and del function ரெண்டு வேஸ்ல நம்ம வந்து எலிமெண்ட் வந்து delete பண்ணலாம் okay so del statement is used to delete known elements whereas remove function is used to delete elements of a list if it is index is unknown okay நமக்கு எலிமெண்ட் தெரியல அப்படின்னம்னா என்ன வேல்யூன்னு தெரியலனா del function யூஸ் பண்ணி நம்ம delete பண்ணிக்கலாம் remove function பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் தெரியல அப்படின்னம்னா நமக்கு இந்த remove function யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா delete பண்ணிக்க முடியும் இதோட syntax del list of index of an element del இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்றோம் ஒரு பர்టిక్యులர் எலிமெண்ட்டை மட்டும் delete பண்றதுக்கு delங்கிறது யூஸ் பண்றீங்க ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்னா ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க இப்போ மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் நம்ம delete பண்றதுக்கு பாத்தீங்கன்னா del லிஸ்ட்க்குள்ள இண்டெக்ஸ் வந்து from and to அது ரெண்டுமே கொடுத்துருவாங்க ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துட்டோம்னா ஒரு மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு delete ஆகும் del லிஸ்ட்னு சொல்லிட்டோம்னா என்டையர் லிஸ்டே நமக்கு என்ன ஆயிடும்னா delete ஆயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் my subject equal to தமிழ் ஹிந்தி தெலுங்கு அண்ட் மேக்ஸ் இருக்கு ஓகே print my subjectனு வர்றப்போ நாலு சப்ஜெக்ட்மே நமக்கு print ஆகுது இப்போ நான் என்ன பண்றேன் டெல்ல my subject of 1 ன்னு கொடுக்கிறேன் my subject of 1 னா இண்டெக்ஸ் 1வது பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கு ஹிந்தி சோ ஹிந்தி மட்டும் நமக்கு delete பண்ணிரும் ஓகே print my subjectsனா ஹிந்தியை விட்டுட்டு ரிமைனிங் தட் எல்லாமே நமக்கு print ஆகும் தமிழ் தெலுங்கு மேக்ஸ் மட்டும் நமக்கு என்ன ஆயிருக்கு print ஆயிருக்கு
ஸோ இதுவே வந்து நான் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் 1வது பிளேஸ்ல இருந்து 3rd பிளேஸ் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரிண்ட் மை சப்ஜெக்ட்னு கொடுக்குறப்ப 0th ஸ்பேஸ்ல தமிழ் மட்டும் இருக்கு. ஸோ தமிழ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். 1 2 3ல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட் நமக்கு என்ன ஆயிடும், டெலிட் ஆயிடும். ஓகே, இதுல பாருங்க டெல் மை சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துறேன். அப்ப எல்லாமே நமக்கு டெலிட் ஆயிடும். திரும்பி நீங்க பிரிண்ட் பண்றப்போ லிஸ்ட்ல ஏதாவது எலிமெண்ட் இருக்குமா, எந்த ஒரு எலிமெண்ட்மே இருக்காது. அதனால எரர் மெசேஜஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நேம் மை சப்ஜெக்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற எரர் மெசேஜஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அதே மாதிரி டெலிட்டிங்ல பாத்தீங்கன்னா ரிமூவ் அண்ட் பாப் ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ரிமூவ் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் டு டெலிட் ஒன் ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் இஃப் த இண்டெக்ஸ் இஸ் நாட் நோ. இண்டெக்ஸ் தெரியல அப்படின்னா ஒன் ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் இண்டெக்ஸ் இல்லாமலே நம்மளால டெலீட் பண்றதுக்கு ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். பாப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா டு delete an element using the given index value. index value எதை கொடுக்குறோமோ அதை மட்டும் நமக்கு என்ன பண்ணணும்னா பாப் ஃபங்க்ஷன் வந்து delete பண்ணணும். And returns the last element of a list if the index is not given. Okay, இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே மாதிரி கிளியர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. கிளியர் ஃபங்க்ஷன் எதுக்காகனா நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையுமே நமக்கு டெலீட் பண்ணிடும் இந்த கிளியர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது மூணுக்குமே உண்டான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் டாட் ரிமூவ் எலிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து லிஸ்ட் டாட் பாப்ல வந்து இண்டெக்ஸ் வந்து கொடுப்பாங்க. தென் லிஸ்ட் டாட் கிளியர் வந்து எம்டியா இருக்கும். அதை கொடுத்துட்டோம்னாலே நமக்கு லிஸ்ட் எல்லாமே டெலீட் ஆயிடும். Example, my list equal to 12, 89, 34, Kannan, Gauri Shankar and Lenin. My list print பண்றோம். So அது அப்படியே நமக்கு print ஆயிடும். List dot remove 89 கொடுக்கிறேன். Value வந்து கொடுப்பாங்க removeல. இப்போ value கொடுக்கிறப்போ நமக்கு my list print பண்றப்போ பாருங்க 89 மட்டும் நமக்கு remove பண்ணிட்டு remaining that எல்லாமே நமக்கு print ஆகும். 12, 34, Kannan, Gauri Shankar, Lenin. அடுத்து பாருங்க பாப்அப் ஆஃப் 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1ல வந்து பாத்தீங்கன்னா என்ன டெலி 1வது பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கு. ஸோ 1வது பிளேஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா நமக்கு 89 டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் 12, 34. 12 வந்து 0th பிளேஸ்ல இருக்கு. 1வது பிளேஸ்ல வந்து 34 இருக்கு. ஓகே, 34 மட்டும் நமக்கு டெலிட் ஆன ஐட்டம்ஸ் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் பாப்அப் ஃபங்க்ஷன். ஓகே, 34 அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். தென் பிரிண்ட் மை லிஸ்ட்னு கொடுக்குறப்போ அந்த 34 விட்டுட்டு ரிமைனிங் தட் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபங்க்ஷன். ஸோ கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மை லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணியாச்சு. பிரிண்ட் மை லிஸ்ட்னு கொடுக்குறப்ப எம்டி லிஸ்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து லிஸ்ட் அண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபார் லூப்குள்ள யூஸ் பண்ணுவோம். இது வந்து சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். So using the range function, you can create the list with a series of values. இதோட syntax பார்த்தோம்னா starting value, ending value and step value. Starting value னா beginning values, ending value னா upper limit value கொடுப்போம். Then step value னா எவ்வளவு increment ஆகணும், இந்த incremental இது வந்து கொடுத்திருப்பாங்க. It is optional part. Default பார்த்தீங்கன்னா +1 வந்து நமக்கு add ஆகும். Okay. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இன் ரேஞ்ச் வந்து 2, 11, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்ட் வேல்யூ இஸ் 2, தென் எண்ட் வேல்யூ இஸ் 11 கொடுத்துருக்காங்க. 11னா 11 - 1 10ன்னு அர்த்தம். தென் 2னா 2 நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ அவுட்புட் நமக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் 2, அப்புறம் 4, தென் 6, 8, 10 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ லிஸ்ட் வேரியபிள்ஸ் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்குள்ளேயே நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு கொடுக்குறோம். லிஸ்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு கொடுக்குறப்ப ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து லிஸ்ட்டுக்குள்ள நமக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ ஈவன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் லிஸ்ட் ஒன்று எது எப்படி வந்து கிரியேட் பண்றது பாருங்க. ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 2, 11, 2. அப்போ 2, 4, 6, 8, 10 அப்படிங்கிறது ஈவன் லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட் வேரியபிள்ல நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, இப்போ சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் இப்படித்தான் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றோம். இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ்க்கு உண்டான ஸ்கொயர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து நீங்க கிரியேட் பண்றோம். எப்படி வந்து அப்பண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். தென் எக்ஸ் இன் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1 to 11. ஸோ 11 வர்றதுன்னா n-1, தட் இஸ் 10. 11 - 1 10. தென் எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ்போனன்ட் 2. டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுக்குறப்ப எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஸ்கொயர்ஸ் டாட் அப்பண்ட் ஆயிட்டே வரும் லிஸ்ட்டுக்குள்ள. பிரிண்ட் பண்றோம். ஸ்கொயர்ஸ்ல இருக்கிறது லாஸ்டா நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம்.
first time நமக்கு என்ன இருக்குன்னா 1 square அப்போ 1 ன்னு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கும் அப்பண்ட் ஆயிடும் then second time வர்றப்போ x plus 1 equal to 2 so 2 square நமக்கு 4 வரும் 1 4 9 16 25 36 49 64 81 100 அப்படிங்கிறது ஒவ்வொன்றா அப்பண்ட் ஆகி கடைசியா நமக்கு பிரிண்ட் ஆகும் லிஸ்ட்டுக்குள்ள the given list அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும் list comprehensions so list comprehension பாத்தீங்கன்னா it is the simplest way of creating the sequence of elements that satisfy a certain conditions ஒரு sequence of elements வந்து ஒரு condition base பண்ணி create பண்றதுக்காக லிஸ்ட்டுக்குள்ள create பண்றதுக்காக யூஸ் பண்ற one of the simplest method தான் list comprehension so list equal to expression அப்புறம் for variable in range வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து syntax அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா ஸ்கொயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ்க்கு உண்டான ஸ்கொயர்ஸ் ஜெனரேஷன்ஸ் வந்து பார்த்தோம் so same like that அதை வந்து சிங்கிள் லைன்ல கொடுத்திருக்காங்க பாருங்க x exponent 2 for இது வந்து கண்டிஷன் x in range வந்து பாத்தீங்கன்னா 1 to 11 கொடுத்திருக்காங்க அப்போ நமக்கு இந்த இது வந்து நமக்கு என்ன இருக்கு பிரிண்ட் ஆயிருக்கு 1 4 9 16 25 36 49 64 81 100 வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு ஒவ்வொரு தடவையும் ஐட்ரேட் ஆயிடும் அப்ப இந்த கோடிங் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல ஃபார் லூப்பும் கொடுத்தாச்சு கண்டிஷனும் கொடுத்தாச்சு ஓகே சிங்கிள் லைன்ல நமக்கு என்ன ஆயிடுச்சு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ்க்கு உண்டான ஸ்கொயர்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு லிஸ்ட்டுக்குள்ள நமக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல காப்பி அப்படின்னு சொன்னா ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் இன்னொரு லிஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு லிஸ்ட் வேரியபிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணிக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் my list equal to 12 12 36 இருக்கு இப்போ xங்கிற இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன் அதுல நான் என்ன பண்றேன் my list dot copyங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்றப்போ again print x ன்னு கொடுக்கறப்போ my listல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் x லயே இருக்கும் 12 12 36 நமக்கு பிரிண்ட் ஆகும் count ன்னு கொடுக்கிறோம் so count னா number of elements வந்து எத்தனை டைம் அதாவது அதுல கொடுத்திருக்கிற values வந்து எத்தனை டைம் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு லிஸ்ட்ல returns the number of values okay similar elements எத்தனை டைம் நமக்கு ரிப்பீட்டடா வந்திருக்கு அப்படிங்கறத நமக்கு கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும் இப்போ my listல 36 12 12 ன்னு இருக்கு my list dot countல 12 ன்னு கொடுக்கறப்போ லிஸ்ட்ல given லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 12 எத்தனை டைம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு சரி எத்தனை டைம் நமக்கு அக்கர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 டைம் சோ அப்போ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படிங்கறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் இண்டெக்ஸ் so indexனா it returns the index of the first recurring element எந்த வேல்யூ கொடுக்கறோமோ அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் அக்கர் ஆகிற அந்த வேல்யூவோட இண்டெக்ஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் my list equal to 36 12 12 ன்னு கொடுத்திருக்கோம் then my list equal dot index 36 ன்னு கொடுக்கறப்ப 36 எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு நமக்கு இண்டெக்ஸ் வந்து 0 so print x ன்னு கொடுக்கறப்ப 0 அப்படிங்கறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் then reverse கொடுத்திருக்காங்க so reverseல பாத்தீங்கன்னா 36 23 12 ன்னு கொடுத்திருக்காங்க my list dot reverse ன்னு கொடுக்கறப்போ நமக்கு 12 23 36 அப்படிங்கறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் ரிவர்ஸ் ஆர்டர்ல நமக்கு எலிமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும் அடுத்து சார்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தர்றது தான் சார்ட்டிங் எலிமெண்ட்ஸ் ஸோ சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு எப்போ கொடுக்குறோமோ அப்பதான் டிசெண்டிங் ஆர்டர்ஸ்ல வரும் டிஃபால்ட்டா இது வந்து நமக்கு இது ஃபால்ஸ்ல தான் இருக்கும் ரிவர்ஸ் ஓகே ஸோ எப்போ ட்ரூன்னு கொடுக்குறோமோ அப்பதான் டிசெண்டிங் ஆர்டர்ஸ் வரும் தட்ஸ் இட் அடுத்து மேக்ஸிமம் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எலிமெண்ட்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் மை லிஸ்ட்ல 21 76 98 23 இருக்கு அப்போ மேக்ஸிமம் ஆஃப் மை லிஸ்ட்னு கொடுக்குறப்ப 98 ரிட்டர்ன் பண்ணும் சேம் லைக் தட் மினிமம் அப்படின்னா லிஸ்ட்ல இருக்கிற மினிமம் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும் மினிமம் ஆஃப் மை லிஸ்ட்னு கொடுக்குறப்ப 21 இஸ் ஆன்சர் ஓகே சம்னு கொடுக்குறப்ப லிஸ்ட்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நமக்கு ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும் 2 18 அப்படிங்கறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. That's it. Thank you.